பிரைஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சத்தம் பத்தலையே. பிரைஸ் லார்ட். இன்னும் சவுண்டா? ஓகே. இப்போ என்ன பார்த்தீங்க? கீழ்ப்படிதல் பற்றி பார்த்தீங்களா? யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? சரி, இப்போ வசனம் சொல்லலாமா? ஓகே. இந்த அக்கா என்ன வச்சுருக்காங்க? சார்ட் வச்சுருக்காங்களா? எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியுதா? தெரியல. யாருக்கு தெரியல? எல்லாருக்கும் தெரியுதா? சரி, ஓகே. இப்போ நான் சொல்கிறத சொல்லணும், ஓகேவா? 9. சத்தமாக சொல்லுங்கள். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். நான் மறுபடியும் கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன். 29. ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? செகண்டு? வெரி குட். 9, 29 சொன்னேன்னா? இப்போ உபாகமம் வசனம் என்ன? உபாகமம் 29, 9. ஓகே. நீங்கள் சொல்லுங்க. செய்வதெல்லாம் தெரியுதா எல்லாருக்கும்? நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு யாருக்கு? சத்தமாக சொல்லுங்க. வாய்க்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு செய்வீர்களாக. இன்னொரு முறை சொல்லலாமா? நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு செய்வீர்களாக. இப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? வெரி குட். வார்த்தைகள் மட்டும் ஏன் கலராக இருக்குது? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிட்டா எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருப்போம், ஓகேவா? ஹாப்பியாக இருப்போம். இப்போ சொல்லுங்கள். வார்த்தைகள் எங்கே இருக்கும்? பைபிள் வசனம், ஓகேவா? பைபிளில் தான் இருக்கும் வார்த்தைகள். தினமும் என்ன பண்ணுறீங்க? காலையில் எழுந்து ஒரே ஒரு வசனம் படிக்கணும், சரியா? நீங்கள் எல்லாம் யார் நல்ல பிள்ளைங்க தானே? நல்ல பிள்ளைங்க தானே எல்லோரும்? ஆர் யூ ரெடி? இன்னொரு முறை. ஆர் யூ ரெடி? வெரி குட். எல்லோரும் என்ன பண்ணணும்? இனிமேல் ஸ்கூல் ஓப்பன் ஆக போதில்ல, அப்போது டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 1 மினிட் கூட ஒரே ஒரு வசனம் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும், ஓகேவா? சரி, இன்னொரு முறை சொல்லிடலாமா வசனம்? யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? சத்தமே இல்லை. ஆர் யூ ரெடி? வெரி குட். நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு செய்வீர்களாக. என்ன வசனம் இது? வெரி குட், சூப்பர். ஓகே, தேங்க்யூ பாய்.